அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சின்னதாக ஒரு வீடியோ தான் போடுறேன். வீடியோவில் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் வந்தால் பார்த்துக்கோங்க. இது புள்ளி பார்த்திங்கன்னா 12 புள்ளி 2 வரிசை 2 வரைக்கும் நேர்புள்ளி தான். இந்த கோலம் யாராவது பார்த்து போடுறீங்க அப்படின்னா அந்த 2 வரிசை இருக்கு இல்லையா, 12.2 வரிசை, அதிலே தான் இந்த நியூ இயர் வரும். நான் அந்த லாஸ்ட்டாக இருக்கிற பாருங்கள் 2 புள்ளி விட்டுட்டேன். முன்னாடி ஏ போடாதால் அதை விட்டுட்டேன். கோலம் பாதி போட்டு முடிக்கிற வரையுமே அந்த ஏ கவனிக்கலை நான். ஆனால் அது என்னடா ஒருத்த புள்ளி மீறுதுன்னு பார்த்தா அப்புறம் தான் ஏ போட காணோம். கடைசியாக தான் இது இப்போ கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். யாராவது போடுறதா இருந்தால் கரெக்டாக போடுங்க பார்த்து. கரெக்டாக 12.2 வரிசை வச்சிங்கன்னா அந்த ஒரு 2 புள்ளிக்குமே ஒரு எழுத்து கரெக்டாக வரும். கோலம் நைட்டில் போட்டதால் சரியாக அந்த நிழல் வருதுன்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சிட்டாங்க செல்லு. சரியாக வீடியோ எடுக்கலை. ஆனால் கரெக்டாக எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கணும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் என்னோடய நிழலே மறைச்சிக்குது. இப்போ நைட்டில் இது எங்கள் வாசலில் போட்ட கோலம். இது நான் நைட்டே போட்டுருவேன். பனியில் எழ முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்லேயே போட்டுறது. காலையில் பனி அதிகமாக இருக்குது. அதை நான் கொஞ்சம் நேரில் பார்க்கலான்னா போடும்போது சொல்லிகிட்டே இருந்தாங்க பூலாம் கோணையாக போகுதுன்னு. விளக்கு அப்படி தான் போட்டிருப்போம் போல். இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது பண்ண மிஸ்டேக் என்னென்னு. நாளைக்கு புது வருஷம் பிறக்க போகுது. எல்லோரும் நம்மளோட மனசில் இருக்கிற கழிவுகளையும் சரி, நம்மளோட மனக்கழிவுகளையும் வெளிக்கழிவுகளையும் நீக்கிடுவோம். நாளையிலேருந்து புது வருஷம் பிறக்குது. நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கவலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு அடுத்து என்ன பண்ணலான்றதை யோசித்து அதை நோக்கி போகலாம். ஏன்னா நம்ம இருக்கிறனால நம்ம என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்குது. இருக்கிற காலம் எவ்வளோ யாராருக்கும் தெரியாது எப்போ என்னென்னு. அதனால் இருக்கிறனால நல்லபடியாக என்ஜாய் பண்ணுவோம். மறுபடியும் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.